அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையிலும் உங்களை தரிசிக்க ஆண்டவர் கிருபை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில முதல் மாதத்திலிருந்து முதல் வாரத்திலிருந்து இந்த இரண்டாவது வாரத்தை ஆண்டவர் காண கிருபை செய்தார். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் ஆண்டவரை நாம் தொழுது கொள்ளும்படியாக, ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தும்படியாக, ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்காக அவரை நன்றி செலுத்தும்படியாக இந்த வேலையிலே நாம் வந்திருக்கிறோம். அவரை உற்சாகமாய் நாம் மகிமைப்படுத்தும்படியாக, அவரை துதிக்கும்படியாக இந்த வேலையிலே நாம் வாயை திறந்து கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறாரு. அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்று அழைக்கப்படுகிறவராய் இருந்து கொண்டிருக்கிறார். இந்த நாளிலே நாம் எல்லாரும் மனதால் படியிட்டு ஆண்டவரை நாம் வாய் திறந்து ஸ்தோத்திரம் செலுத்துவோமா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா, இந்த வேலைக்காக நன்றி ராஜாண்டவரே. ஆமாம் ஆண்டவரே, இந்த நாளிலே கூட இந்த காலை வேலையிலே உம்முடைய பாதத்தில் வரும்படியாக எங்களுக்கு நீ கிருபை பாராட்டி இருக்கிற உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி ராஜாண்டவரே. நல்லாயிலும் ஆண்டவரே, அப்பா நீர் ராஜா எங்களோடு நீர் இடைப்படும்படி கிருபை செய்யும் ஆண்டவரே. இந்த காலை வேலையில நீர் வாரும் ஆண்டவரே, உம்முடைய சிங்காசனத்தில் அமரும்படி கிருபை செய்யும் அப்பா. நாங்கள் பாடுகிற பாடலை ஆசீர்வதி ராஜாண்டவரே, வசனங்களை ஆசீர்வதி ராஜாண்டவரே, ஜீவனுள்ள சாட்சிகள் எழுபடி கிருபை செய்யும் ஆண்டவரே. இந்த வேலையிலும் ஆண்டவரே அப்பா, உலகத்தில் பார்க்கும் பொழுது அம்மாஜா அங்கு ராஜாண்டவரே உபத்திரவத்தினையும் போராட்டத்தினையும் மத்தியிலே நாங்கள் இருந்து கொண்டு இருக்கிற ராஜா தகப்பனே, உண்மை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு குறைவில்லாதபடி எல்லா நன்மையான ஈவுகளை நாள்தோறும் தருகிறவராய் இருக்கிறீரே, அதுக்காக சோதரிக்கிற ராஜாண்டவரே. இந்த வேலையிலும் ஆண்டவரே வந்திருக்கிற பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க முடிக்கிற விஷயம் அப்பா. ஆமாஜா உம்முடைய வல்லமையுள்ள கரம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே இறங்கி வரும்படிக்கிற விஷயம் அப்பா. எல்லா தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடும், எல்லா போராட்டங்கள் எல்லாம் நீக்கி போடும் ராஜாண்டவரே. ஜெய கிறிஸ்துவானவர் ஜெயத்தை நீர் கொடுக்க முடிக்கிற விஷயம் தாப்பனே ராஜா. இந்த வேலைக்காக நன்றி ராஜாண்டவரே. இந்த நாளிலேயும் ஆண்டவரே நீர் எங்களோடு பேச போகிற வார்த்தைக்காக நாங்கள் காத்து கொண்டு இருக்கிற ராஜாண்டவரே. நீர் ராஜா பரம மன்னாவை எங்களுக்கு நீர் கொடுக்க போறதுக்காக நன்றி ராஜாண்டவரே. ஆமராஜாண்டவரே, எந்த மன்னா ராஜாண்டவரே எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மன்னாவா எங்களை மாற்றி அதன்படி நாங்கள் நடக்கவும், அதன்படி நாங்கள் வழி செய்யவும் அப்பா. நீ கிருபை பாராட்டும்படி கிருபை செய்யும் தாப்பனே. தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடு ராஜாண்டவரே. இந்த வார்த்தைகள் ராஜாண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் கிரிய செய்ய முடிக்கிற செய்யும் அப்பா. கட்டுகள் உடையட்டோ, போராட்டங்கள் உடையட்டோ ராஜாண்டவரே. பலவீனங்களா இருந்தாலும் அன்றைய உங்களுடைய வார்த்தை இன்னும் மன்னா அவருடைய இருதயங்களை சென்று ராஜாண்டவரே அற்புத சுகத்தை நீர் கொடுக்கும்படி கிருபை செய்யும். ஓ ரபால ஷ்டபாலதியால வரவா, ஓ ரபரபரவ கலதியால ஓஷரபரதியால வரவா. ஆமாம் ராஜாண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தினாலும் உம்முடைய வல்லமையினாலும் எங்களை நிரப்பி எங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படி கிருபை செய்யும் அப்பா. உம்முடைய பிரசன்னம் ராஜா ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கட்ட ராஜாண்டவரே. அமர்ஜா உம்முடைய வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடும்படி கிருபை செய்யும் அப்பா. இந்த ஆராதனை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா. பரிசுத்த ஆவியானவர் ஆரம்பம் முதல் முடிவரும் உம்முடைய பிரசன்னம் உம்முடைய மகிமையும் எங்களை மூடி நீர் வழிநடத்தும்படி கிருபை செய்யும். காத்துக்கொள்ளும் பெரிய காரியம் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையில நம்ம பாடி ஆராதிக்கக்கூடிய வந்திருக்கிறோம். என்னோடு கூட கரங்களை தட்டி உற்சாகமாக நீங்கள் எல்லாரும் பாடுங்கன்னு கேட்டுக்கொள்கிறேன். 44வது பாடல். இதோ மனுஷன் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடுவோம். இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக தேவ வசனங்களை வார்த்தைகளை கேட்கும்படியாக வந்திருக்கிறோம். அவர் உற்சாகத்தை நாவே நம்ம கொடுத்திருக்கிறார். ஆமென். எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். Oh
பாடலை பாடுவோம். கரங்கள் தட்டி உற்சாகமாய் தேவன் நம்மத்தில் அசைவாடும்படியாயும் பரிசுத்த ஆவியின் வரங்களை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாயும் இன்னைக்கு வல்லமை அருள் நிறைவே வாரும் பின்மாறி பொழிந்திடுவேன். இந்த பாடலை நாம் கரங்கள் தட்டி உற்சாகமாய் பாடுவோம். தேவன் நம்மத்திலே அசைவாட போற எத்தனை பேர் விசுவாசம் அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு போதுமானார். பாருங்க, இந்த காலை வேளையிலே இந்த நாளில் உங்களை எல்லாரையும் தேவனிடம் தொட போறார். ஆமென். ஆவியானவர் உண்டோ அங்கு விடுதலை உண்டு. இந்த நாளில் உண்மையாவே நீ எந்த இடத்துல இருந்தாலும் தேவனை ஆராதிக்க இன்னைக்கு நம்ம ஆயத்தப்படவில்லை. ஏன்னா நம்ம நாட்கள் பொல்லாதவராக இருக்கிறபடினால காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கன்னு தேவன் சொல்றாரு. அதனால இந்த காலங்களை நம்ம என்ன செய்ய பிரயோஜனப்படுத்தி கற்றுக் கொடுத்துருக்க இந்த நேரத்தையும் இந்த காலத்தை நம்ம பயன்படுத்துகிற வேளையிலே தேவன் நமக்கு இன்னும் அநேக ஆசீர்வாதங்கள் கொடுக்கிறவராக. அதனால வல்லமை அருள் நிறைவே வாரும் பின்மாறி பொழிந்திடுமே. தேவ ஆவியே எங்கள் தாகம் தீருமே, வல்லமையால் இன்று எங்களை நிரப்பிடுமே. இந்த பாடுகிற வேளையில கர்த்தர் உங்களை எல்லாரும் அபிஷேகத்தால் நிரப்பி என் தேவன் அளவிட முடியாத அபிஷேகத்தால் அவர்கள் நிரப்ப போகிறார். அல்லேலூயா. ஆமென். கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். வல்லமையால் இந்த எம்மை நிரப்பிடுமே.
உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை வல்லமை தேவை தேவா எல்லாரும் கருத்தடியாவே வல்லமை தாரும் தேவா தேவை தேவா அதை இப்போ தாரும் தேவா தேவை தேவா அதை இப்போ தாரும் தேவா மாம்சமான அவர் மீதும் ஆவியை ஊற்றுவேன் மாம்சமான அவர் மீதும் ஆவியை ஊற்றுவேன் உபகாரிகள் யாவரும் தீர்க்கதரிசனம் சொல்வாரே உபகாரிகள் யாவரும் தீர்க்கதரிசனம் சொல்வாரே ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு நல்லவர். இந்த நாள் ஆண்டோட அபிஷேகம் வல்லமை மத்தியில இறங்கி கொண்டிருக்குது. கர்த்தர் நீங்க அபிஷேகம் கொண்டிருக்கிறாரு. ஆண்டுடைய பிரச்சனை இன்னைக்கு மத்தியில இறங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஓ தீபாரா வாஸ்தாபாரா வாரா உன்னத மானுடைய பலன் உங்கள் மேல் நேரிடும்படியாய் இதற்குள்ளே கர்த்தர் ஆசீர்வதிக்கப்படுகிறார். இந்த காலை வேளையில் அபிஷேகத்தை பெற்றுக்கொள். எனக்கு அருமையான தேவனுடைய மகளே மகனே இன்னைக்கு தேவன் தொட்டுகிறார். ஆவே மாம்சமான யாவர் மீது நாவியை ஊற்றுவேன். ஓ இப்போதே வல்லமை பெற்றுக்கொள். ஓ தீபாஸ்தாபாரா வாரா 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 இயேசுவின் ரத்தத்துக்கு ஜெயம் உண்டு. என் தேவனுடைய ரத்தத்துக்கு ஜெயம் உண்டு. இன்னைக்கு நீ விடுதலை பெற்றுக்கொள். தடைகள் உடைக்கப்படுகிறது. வியாதிகள் நீங்குகிறது. கர்த்தருடைய கரம் மேல் இறங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ தீபாரா வாஸ்தாபாரா வாரா 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 என் தேவனுடைய கரம் உங்கள் மேல் இறங்குகிறது. ஆண்டவர் சொல்றாரு, என்னை நோக்கி நீ கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன். நீ என்னை மகிமைப்படுத்துவா. என்னை நோக்கி நீ கூப்பிடு. ஆண்டவர் நோக்கி கூப்பிடுவாயா? இந்த வேளையில தேவனை நோக்கி நீ கூப்பிடுவாயா மகளே? கர்த்தரை நோக்கி நீ கூப்பிடு மகளே. ஆண்டவன் பக்கத்திலே வந்து நிழலா நிற்கிறார். ஹல்லேலூயா. என் தேவனுடைய கரம் உண்மையில் இறங்குகிறது. அநேகர் இன்னைக்கு பலவீனத்தோடு கூட கண்ணீரோடு கூட ஓ என்னுடைய தேவை இப்படியா இருக்கிறது, ஓ என்னுடைய பிரச்சனை இப்படியா இருக்கிறது, என்னுடைய எல்லா உபத்திரம் எப்படிப்பட்டதா இருக்கிறது, ஓ எனக்கு எப்படி ஜெயம் உண்டாயிருக்கும், என்னுடைய தேவையை தேவன் எப்படி சந்திக்க முடியும் என்று கடகத்தோடு பார்த்து கொண்டிருக்க அருமையான தேவனுடைய ஜனமே கர்த்தர் சொல்றாரு, உன்னை நான் உன் பக்கத்துல இருந்து உன் கண் நோக்கி பார்ப்பேன், உன்னோடு நான் இருக்கிறேன், உன் கண்ணீரை நான் துடைக்கும்படியா நான் வந்திருக்கிறேன். ஓ நீ கடங்காதே திகையாதே, நான் உன் தேவனா இருக்கிறேன். உன்னை நான் பலப்படுத்துவேன், உன்னை நான் சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வழக்கத்தை நான் உன்னை தாங்குவேன், உன்னை நான் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறாரு. விசுவாசம் நிறைய சொல்றீங்களா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் தேவனோடு இருக்கிறவன் இல்லை. நீ எதை குறித்து கலங்குற என் கருமையான தேவனை செலவே கர்த்தர் சொல்ற, நான் உன்னை பலப்படுத்துவேன். ஹல்லேலூயா. ஓராபாஷம் அரிதானாஷாலாராபாலாபா. ஆண்டவரே எங்களோடு இடைப்பட்டு எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நாளுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை கர்த்தர் எங்கள் மத்தியில் ஊற்றினதுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் தேவன் அளவிட முடியாத அன்பினால நிறைவேறி அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறார் ராஜா. உடைய கிருபை எங்களுக்கு போதும் ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு போதும் ஆண்டவரே. எங்களோடு கூட இருந்து அதுவே எங்களுக்கு போதும் அப்பா. தொடர்ந்து உடைய பிரசனம் உடைய கிருபை மகிமை எங்களோடு இருக்கட்டும் அப்பா. எங்களை எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. நீர் எங்களோட பேசுங்கப்பா. நாங்கள் கேட்கிறோம். எங்களை இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் நம் மகத்தில் இறங்கி வந்து இந்த காலை வேளையிலே தேவனுடைய அபிஷேகத்தையும் மகிமை நாம் உணர்ந்து கொண்டோம். எத்தனை பேருக்கு தேவன் உங்களோடு இடைப்பட்டார் என்று எனக்கு தெரியல. ஆனாலும் கர்த்தர் சொல்றார், இன்றைக்கு நான் அவர்களை தொட்டு அவளை குணமாக்கி அவளை நான் விடுவிப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு என் நாமத்துக்கு பயந்திருக்கிற அந்த ஜனங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் மேல
ஆண்டவர் சில நீதியும் சூரியன் சாதாரணது இல்லை, ஒரு கர்த்தருடைய மகிமையும் வெளிச்சமும் காணப்பட போகிறது. அதனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை வேலையில் நம்ம அநேக நெருக்கத்தின் மத்தியிலே நம்ம ஆராய்ச்சி கொண்டிருக்கிறோம். ஏன்னா அந்த ஆலயம் கூட்டப்பட்டிருக்கிறதுனால நம்ம பாருங்கள் வீடுகள் தோறும் இன்னைக்கு ஒரு சில இடங்கள்ல நம்ம ஆராய்ச்சிக்கிறோம். இன்னைக்கு நமக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். எல்லா இடங்களிலும் தேவன் இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்கிற. உலகத்தில் இருக்கிறவர்களும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர், அல்லேலூயா, பெரியவர் நம்மோடு இருக்கிறதுனால நம்ம கலங்க வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. கர்த்தர் நம்மளை வழி நடத்தி கொண்டு போவார். எப்படியா இன்னைக்கு கர்த்தர் கரம் பிடித்து நடத்துவேன் அப்படிங்கிறார். நம்மளோடு கூட வருவார். எல்லாவற்றும் தேவன் நம்ம கூட வருகிறவராக இருக்கார். ஒரு பிரயாணத்துல, போக்குல, வரத்துல, வியாதியில, வேதனையில, பலவீனத்துல எல்லாவற்றிலும் தேவன் நம்மோடு இருக்கிறார். நம்ம எதை குறித்தும் கலங்க விட்டுக்கிறார். அதனால இந்த உபத்திரவ காலத்துல நம்ம ஆண்டவரை தேடணும்ன்றது தான் கர்த்தர் விரும்புகிறார். என்ன சொல்றாருன்னா, உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் நான் பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். பாருங்க, உபத்திரவ காலத்துல நம்ம என்ன செய்யணும், கர்த்தரை நம்ம நோக்கி பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு பலவீனமான சூழ்நிலைகள் எல்லா இடங்களிலும் இந்த கொடூரமான இந்த வைரஸ்னால பாதிக்கப்பட்டிருக்க அநேக லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்கள் இன்னைக்கு என்ன செய்யறாங்க, மறித்து கொண்டிருக்கிறாங்க, பலவீனப்பட்டு கொண்டிருக்காங்க. ஆனா இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் இன்றைக்கு பாதுகாத்து இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறாரு. அவருக்கு நாம் என்ன செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம், துதிக்கணும், அவரை சோத்தரிக்கணும். அவரை எந்த நேரமும் அவரை குறித்து நம்ம தியானிக்கிறவளா இருக்கிற வேளையிலே தேவன் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கிறவரா இருக்கார். அல்லேலூயா. ஆமென். இதனால தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம ஆயத்தமாகவும் கர்த்தர் நாமத்துல இதனால வேத வசனத்தை நம்ம இன்னைக்கு நினைச்சு தேவனுடைய சமூகத்துல வந்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை கீழ்ப்படுத்தி நடக்கிற வேளையிலே கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு ஒரு அற்புதம் செய்கிறார். ஆமென். வேத புத்தகத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 54ஆம் அதிகாரம் 10வது வசனம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை தான் இல்லையா? எங்க சொல்லும் போதே எல்லாம் சொல்லிடுவீங்க. இந்த மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை முன்னிட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு மனதுருகணும் யார் தெரியுமா? தேவன் இன்னைக்கு நம்ம மேல மனதுருகிறார. பாருங்களேன், இன்னைக்கு மலைகள் விலகினாலும், பாருங்க மலைகள் விலகுமா, அப்படி ஒரு காரியம் நடந்தாலும் பருவத நிலை பெயருமா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்க வாழ்க்கையில வந்தாலும் என் கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய மகிமை, அவருடைய பிரசன்னம் நம்மளை விட்டு விலகாது இருக்குமா. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு நல்லவரா இருக்கார். ஆமென். இந்த காலை வேளையில நம்ம ஆராதிக்கவும் நம்ம ஜெபிக்கிற வேளையில தேவனோடு நம்ம பேச கடமைப்பட்டோம். நிறைய பேருக்கு இன்னைக்கு வந்து அது கசப்பா இருக்கும். ஏன்னா ஜெபம் இந்த மாதிரி ஒரு ஆராதனை பங்கு பெறுது. இப்ப பாத்தீங்கன்னா யூடியூப்ல உட்காந்து அதை வேற நம்ம ஆன் பண்ணி இதை வேற பார்க்கணுமா, டிவில ஆன் பண்ணி பார்க்கணுமா, மொபைல் ஆன் பண்ணி பார்க்கணுமா, அது கூட ஒரு சங்கடமா நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இதை நீ பாக்கியவான்கள் பாக்கியவதமா இருக்கு. இந்த வசனத்தை கேட்கிற நீங்க உண்மையாக கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்கிறது. பாருங்க, எத்தனை பேருக்கு சாக்கியம் இல்லை, அநேகருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கப்படாது உங்களுக்கு கொடுத்திருக்காருடா. நீங்க உண்மையாக பாக்கியவான்கள் பாக்கியவதில் ஆண்டவர் சொல்ல, என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும். பாருங்க, விலகாது. அப்ப சொல்லுவாங்க, விலகி போறதுன்னா என்னது, நம்ம கூடவே வாழ்க்கை பயணத்துல வந்துகிட்டே இருப்போம். நண்பனா இருக்கலாம், ஒருவேளை கணவன்ற உறவா இருக்கலாம், இல்லை சகோதரின்ற உறவா இருக்கலாம், இல்லையா நம்ம உற்றார் உறவின்ற உறவு நம்ம கூட வந்துட்டு இருக்கோம். ஒரு நாள் நம்மளை விட்டு அது விலகும் போது அதை ஏற்றுக்க முடியுமா? அந்த நாட்கள், வாழ்ந்த நாட்கள், அவங்களோடு கூட இருந்த காலங்களை நம்மளால மறக்க முடியாது. மிகவும் கஷ்டப்படும். ஆண்டவர் சொல்றாரு, மனுஷனை போல நான் அல்ல, உன்னை விட்டு நான் என்ன செய்ய மாட்டேன், விலக மாட்டேன். எந்த சூழ்நிலையும் நான் உன்னோட வருவேன். ஆமென். அல்லேலூயா. பொதுவாக சொல்லுவாங்க, கஷ்டத்துக்கு யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. இல்லை, இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற காரியம், இன்னைக்கு உதவி செய்ய ஆள் இல்லைங்க, நான் கஷ்டப்படுறேன், எனக்கு யாருமே உதவி செய்ய மாட்டாங்க, நான் தனிமையா இருக்கேன், எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, என்னை விசாரிக்க யாரும் இல்லைன்னு சொல்லி எனக்கு நிறைய பேர் கலங்கி கொண்டிருக்கலாம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை தேவன் சொல்லுகிறாரு, நான் உன்னை விட்டு என்ன பண்ணாட்டேன், விலக மாட்டேன், அடுத்ததான் உன்னை என்ன செய்ய மாட்டேன், கைவிட மாட்டேன், நான் உன்னோட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகாமல் இருப்பேன், விலகாமல் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமல் இருக்கும். நான் உன்னிட்டு விலகுனா தானே, விட்டுட்டு போனா தானே உனக்கு நிறைவேறாம போகும். நான் உன்னோடு இருக்கும்போது உனக்கு என்ன இருக்கும், சமாதானம் இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் இன்னைக்கு உலகத்துல என்ன வேணாலும் நடக்கும் இருக்கட்டும். இன்னைக்கு இந்த கொரோனா வைரஸினுடைய கொடூரம் இன்னைக்கு நாடு முழுவதும் இருக்கட்டும், தேசம் முழுவதும் இருக்கட்டும், தெருக்கள் முழுவதும் இருக்கட்டும், யார் வீட்டில் வேணாலும் இருக்கட்டும். ஆனா தேவன் சொல்லுகிறாரு, இன்னைக்கு என்ன வேணாலும் நடந்தாலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னோட நான் இருப்பேன். பாருங்க, உன் மேல நான் மனதுருகிறேன். ஏனென்றால் உன் பேர்ல நினைத்திருக்கிற நினைவுகளை அறிந்திருக்கிறேன். என் மகளை குறித்து, என் மகனை குறித்து, என் பிள்ளைகளை குறித்து ஒரு திட்டத்தை நான் வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அந்த திட்டத்துக்கு நான் உடன்பட வேண்டும் என பரிமையாளர்களே. அந்த திட்டத்தை நம்ம தெரிஞ்சு கொள்ள ஆயத்தப்படும். நிறைய பேருக்கு அதை பத்தி தெரியும். இன்னைக்கு தீர்க்க தரிசனம் நாடி ஓடுறாங்க. ரெண்டாவது, இப்ப டிவில யாராவது சொல்ல மாட்டாங்களா, தேவனுடைய வார்த்தை
வார்த்தைகள் இன்னைக்கு ஆறுதலான வார்த்தைகளுக்காக இன்னைக்கு அநேகர் காத்து கொண்டிருக்காங்க. கர்த்தர் சொல்கிறாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள். முதல்ல வேத புத்தகத்தை திறந்து வாசி. இன்னைக்கு பைபிளை திறந்தா தான் ஆண்டவர் பேசுவாரு. டிவியில பேசுறவங்க கேட்டா பேசுவாரா? அது இல்ல, அதிலும் பேசுறாரு, நான் இல்லை என்று சொல்லவில்லை. வேத புத்தகத்தை திறந்து தேவன் இன்றைக்கு என்னோட என்ன பேச போறார், கர்த்தர் எனக்கு எப்படிப்பட்ட வார்த்தைகளை கொடுக்க போறார் என்று யாராவது இன்னைக்கு வாஞ்சியா நீங்க படிக்கிறோமா? இன்னைக்கு சங்கீதம் 1 அதிகாரத்துல இன்னைக்கு வசனம் சொல்லுது, இன்னைக்கு 2ஆம் வசனம் சொல்லுது, சங்கீதம் 1:2, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு பிரியம் வரணுமா? எது மேல? வேதத்தின் மேல. இன்னைக்கு பிரியம் யார் மேல வச்சிருக்கோம்? நம்ம நேசிக்கிறவங்களுக்கு மேலதான் பிரியமா, அவங்க மேல அன்பா இருக்கும். ஆனா இன்னைக்கு வேத புத்தகத்தை இன்னைக்கு பிரியமாய் நேசிக்கிற ஒரு அனுபவம் உங்க வாழ்க்கையில இருந்தா உங்களுக்கு தேவனுடைய கரம் உங்களோட எப்பவுமே இருக்கும். அல்லேலூயா. அவர் எந்த விதத்திலும் உங்களுக்கு விலக மாட்டார், உங்களை கைவிட மாட்டார். இன்னைக்கு இரவும் பகலும் தியானமா இருக்கு. அப்படின்னா எனக்கு 24 நாள் நான் வேத புத்தகத்தை அப்படியே கட்டியே அணைச்சிட்டு இருக்க முடியுமா அப்படி ஒரு சில பேர் கேட்கலாம். அதே நான் சொல்ல வரவில்லை. இன்னைக்கு தேவனுடைய வசனத்தை தியானிங்க. ஒரு அதிகாரம் பைபிள் படிக்கிற, 5 அதிகாரம் பைபிள் படிக்கிற, நீங்க அந்த படிச்ச வசனங்கள் என்ன? கர்த்தர் உங்களோட எதை குறித்து பேசினார், எதை குறித்து இன்னைக்கு பேசினார்? இன்னைக்கு வார்த்தை என்ற மன்னா உங்களுக்கு என்ன கொடுத்தாரு? தேவன் உன்னோட பேசினாரா? எப்படி உணர்த்தினாரு? கண்டித்து உணர்த்தினாரா? ஆறுதலான வார்த்தையில சொன்னாரா? வாக்கு தத்துவங்களோட பேசினாரா? எப்படி பேசினார்கள்? தியானம் பண்ணுகிறவங்க தான் இன்னைக்கு பாக்கியவான் என்று சொல்லுகிறாரு. பிரியமா இருக்கணும். அது வேத புத்தகம் வாசிக்கிறதுக்கு இன்னைக்கு ஆசையா எடுத்து வாசிக்கணும். இன்னைக்கு தேவன் என்னோட என்ன பேச போறாரு? இல்லை, இன்னைக்கு ஃபோன் நிறைய எல்லாருடையும் மொபைல் ஃபோன் வச்சுருக்கோம்ல, எல்லாருக்கிட்டையும் ஃபோன் இருக்கும். நீ ஃபோன் ஒரு யாரை பார்க்கணும், அவங்க தானே வீடு எடுப்பாங்க, என் பேரை பார்த்துக்கணும் அவங்களுக்கு தேவை. ஏன்னா அவங்க நம்ம என்ன கொடுக்கல முக்கியத்துவம் இல்லை, பரவாயில்ல இருக்கிட்ட அப்படி பேசிக்கலாம். இதே நம்ம விருப்பப்பட்டவங்க பேசினா என்ன செய்வோம்? யாருக்கிட்டா இருந்து பேசிட்டு இருப்போம், ஒரு நிமிஷம் இருந்து வரேன் இல்லையா, டக்குன்னு என்ன பண்ணுவோம், உடனே அவங்களுக்கு முக்கியத்துவம். என்ன காரணம்? அவரோட நம்ம நேசிக்கிறதுனால. பாருங்க, உலகத்துல நம்ம நேசிக்கிறவங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் இல்லையா? ஆனா இன்னைக்கு வேத புத்தகத்தை நம்ம நேசிக்கிறவளா என்னைக்கு நம்ம அன்னைக்கு எழுப்புறோமோ அன்னைக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் நீங்க போவீங்க. நான் ருசித்ததுனால உங்களை நான் சொல்றேன். இன்னைக்கு எனக்கு கருங்கானவர்களே, வேத புத்தகத்தை நீங்க நேசிங்க. இதில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை விசுவாசிங்க. இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் இது தேவன் நம்ம கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த வேத புத்தகத்தை என்றைக்கு நீங்க திறந்து இதில் இருக்கிற வார்த்தைகளை இன்னைக்கு புரட்டி பாக்குறீங்களோ, கர்த்தர் உங்களோட பேசுவார். தேவனோட பேசுவார். மகளே, என்ன உன்னோட பேசுவார். மகனே, உனக்கு ஒரு அடையாளத்தை கர்த்தர் கொடுப்பாரு. நீ கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்களா? அந்த கேள்விக்கு பதில் இதுல இருக்குது. நீ ஊழிய காட்டவே கேள்வி கேட்காதீங்க, வேதத்தை படிங்க. நீ என்ன கேள்வி கேட்கறீங்க அதுக்கு உண்டான பதிலை கர்த்தர் இதுல கொடுத்திருக்கிறார். எனக்கு அருமையான இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எப்படி தேவனுடைய வசனங்களை வாக்கு தத்துவத்துல இன்னைக்கு அவருடைய வார்த்தையில இன்னைக்கு என்ன பண்ணணும்? வேதத்தில் பிரியமா இருக்கணும். அப்பதான் இங்க அவர் எப்படி பண்றாருன்னா, தேவனுடைய வசனம் இங்க சொல்றாரு பாருங்க, உங்கள் மேல நான் மனதுருகிறேன். எப்போ மனதுருகிறாரு? நான் வேத புத்தகத்தின் மேலும் தேவனுக்கு கொடுக்கிற காலத்தின் நேரத்தின் மேலும் பிரியமா இருக்கும்போது கர்த்தர் இன்னைக்கு நம்ம மேல மனதுருகிறாரு. நீ உலகத்தில் நடக்கிற எல்லாவித அசம்பாவத்திலையும் கர்த்தர் இன்னைக்கு மனதுருகி இருக்கிறார். ஏன்? இன்னைக்கு நம்ம நிற்பதும் நிர்மலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபையா இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு அப்பேற்பட்ட பலவீனம் இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு அநேக பிரச்சனை உலகத்துல இன்னைக்கு எல்லாம் அழுது போராடி கொண்டிருக்கிறான், தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். ஆனா இன்னைக்கு நல்ல சுகமா இருக்கும்படி என் தேவனுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை கொடுத்து கொஞ்சம் நினைத்து சந்தோஷத்தோட தேவனை ஆராதிங்க. விசுவாசம் அலையிலா சொல்லுங்களேன். நான் உன்னை விட்டு என்ன பண்ண மாட்டேன், விலக மாட்டேன். இன்னைக்கு என்ன நடந்தாலும் நான் உன்னை விட்டு விலகல. தேவன் சொல்லுகிறார், இன்னைக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கை, நான் உன்னை குறித்து ஒரு சமாதான உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். உடன்படிக்கை என்ன பண்ணியிருக்கிறாரு? சமாதான உடன்படிக்கை நம்மை குறித்து தேவன் பண்ணியிருக்கிறார். அதனால இனிமேல் வர காலங்களில் தேவன் நமக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார் இல்லையா? இந்த கொடுமையான காலங்கள்ல நம்ம இன்னைக்கு அதுல எதிர்நீச்சல் போடுறதுக்கு உண்டான பலனை கொடுப்பார். நம்மளை பலவான்களா மாற்றுவார். நம்ம எல்லாரும் இன்னைக்கு எப்படி இருக்கோம்? பலவான்களா மாற்ற எதிர்ப்பு. இன்னைக்கு சொல்றாங்க நோய் எதிர்ப்பு சக்தி வேணும். இன்னைக்கு எதை சாப்பிடுங்க? கபசூரணியை குடிங்க, இஞ்சி நல்லா சேர்த்துக்கோங்க, மிளகு சேர்த்துக்கோங்க, மஞ்சத்தூள் சாப்பிடுங்க. இன்னைக்கு உலகத்துல அது இயற்கையான காரியம், அதை நம்ம கடைபிடிக்கலாம், தவறல்ல. ஆனாலும் தேவ பலன் நோடு இருக்கும் என்றால் பாருங்க, எலியா அந்த தழல சுட்ட அப்பவும் எரிச்சு சாப்பிட்ட அந்த தேவன் அந்த பலத்தினால 40 நாள் நடந்து போனான்னு வேதம் சொல்லுங்க. விசுவாசங்கள் எல்லாம் சொல்லுங்க. அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் நடந்தே பிரயாணப்பட்டாரு. கர்த்தருடைய பலன் அப்படியாதான் இருக்குது. பாருங்க, இன்னைக்கு வாக்கு தத்தங்களை இன்னைக்கு உட்கொள்ளுங்க. இரட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன், அதிசயங்களை காண செய்வேன். அதை இன்னைக்கு கர்த்தர் செய்வார். இன்னைக்கு தேவன் சொல்லுகிறாரு, நீங்க என்ன செய்யணும்? உங்களுக்குள்ள பலனை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும்.
அந்த பலன் எப்படி கிடைக்கும்? வேதத்தை வாசிக்கிற வேளையிலே, ஜெபிக்கிற வேளையிலே, காலத்தை நேரத்தை ஒதுக்கி அவருடைய சமூகத்தை நாடுகிற வேளையிலே கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். அதனால்தான் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. எப்படி அந்த வசனம் வந்துச்சு? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. பவுல் சொல்றாரு, எப்படி ஒரு தைரியமா சொல்றாரு, எல்லாவற்றையும் செய்ய, எதை, எந்த ஒரு காரியத்தையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. விசுவாசிங்க அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் உன்னை பலப்படுத்துவாரே ஆனால், என் தேவன் உன்னோடு இருப்பாரே ஆனால், கர்த்தர் உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தேவன் கொடுப்பார். எனக்கு அருமையானவர்களே, வாக்குத்தத்தங்களை உரிமை பாராட்டி தேவனுடைய சமூகத்தில் வைராக்கியத்தோட கேளுங்க. ஆண்டவரே, நீ சொன்னபடியே என்னோடு இருங்கப்பா, எங்களை விட்டு விலகாதபடி நீ சொன்னீங்க சமாதானத்தின் உடன்படிக்க, என் மேல நீங்க சமாதான உடன்படிக்க பண்ணிருக்கன்னு சொல்றீங்களாப்பா, அந்த சமாதானத்தை என் வீட்டுல நிலைத்திருக்கும்படி செய்யுங்கப்பா. நிலைச்ச சமாதானம், நீடித்த சமாதானத்தை என் வீட்டுல கொடுங்க ஆண்டவர் என்று சொல்லி கேட்கிற வேளையில கர்த்தர் நிச்சயமா உங்க ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்காரு. அல்லேலூயா. உன் மேல நான் மனதுருகிற தேவன், நிலை பெயர்ந்து போகாது இல்லையா, என் கிருபை உன்கிட்ட விலகாது, உனக்கு சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராது, அது இல்லாம எடுத்து போட்டுற மாட்டேன், உன் சமாதானம் இல்லை அப்படின்னு இல்லையா. நீ சமாதானம், ஆண்டவர் இயேசு உனக்கு சமாதானம் அப்படின்னார். போயிட்டு சமாதானம் அப்படின்னு சொன்னார். நீ சமாதானத்தின் உடன்படிக்கை, நீ தேவனுடைய கிருபை இன்னைக்கு நம்ம மத்தியில இருக்குது. அவர் உங்களோடு இருக்கிறார், அவர் நல்லவரா இருக்கார், வல்லவரா இருக்கிறார். இன்றைக்கு அற்புதங்கள் மனுஷன் செய்கிற தேவனா இருக்கார். அல்லேலூயா. கர்த்தரால் எல்லாமே ஆகும், என் தேவனால் எல்லாமே முடியும், உங்களை விட்டு அவர் விலகவே மாட்டேன், நான் உன்னோடு இருக்கிறேன் என்று உன் மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுங்க. இன்றைக்கு இந்த வாரம் முழுவதும் நம்ம மேல மனம் உருக்கம் இருக்க போகுது பாருங்க. இன்னைக்கு மனதுருக போறாரு உங்களை குறித்து, உன் குடும்பத்தை குறித்து, உன் எதிர்காலத்தை குறித்து தேவன் என்ன செய்ய போறாரு? மனது உருக போகிறார். எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு எது நடந்தாலும் தேவன் உங்கள் மேல் மனதுருகுவாரு. ஐயோ, என் பிள்ளைக்காக, என் மகளுக்காக, என் மகனுக்காக, ஓ என் குடும்பத்துக்காக என்று சொல்லி தேவன் இறங்கி வந்து இன்றைக்கு உங்கள் பேர மனதுருக போகிற விசுவாசம் அழிவா சொல்லுங்களேன். ஆனா தேவனுடைய இறக்கம் பெறணும்னு சொன்னா சாதாரணமா அதை பெற்றுக்கொள்ள முடியாது. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய சமூகத்தில் அதற்காக நம்ம என்ன செய்ய தெரியுமா? காத்திருக்கணும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு, சமயம் உண்டு. பிரசங்கி 3ஆம் அதிகாரத்துல 28 காலங்களை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு, ஒரு சமயம் உண்டு. வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறான், பலன் என்ன? ஒரு பலனும் இல்லை. நீ அழுது ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனா தேவன் அபிரதின் காலத்தை நேர்த்தியாய் செய்திருக்கிறான் வேசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அழ ஒரு காலம் உண்டு, சிக்க ஒரு காலம் உண்டு இல்லையா, நட ஒரு காலம் உண்டு, பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. இன்னைக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தை நேரத்தை வச்சிருக்கிறாரே. உனக்கு ஒரு உபத்திரவ காலம் இருக்குது, இன்னைக்கு கண்ணீரின் காலம், அதை ஆண்டவர் எடுத்து போடுவார். கவலைப்படாத, உங்கள் மேல மனதுருகிறார் என் தேவன். அல்லேலூயா. இந்த வாரம் மன உருக்கத்தின் வாரம். இந்த நாள் முழுவதும், இந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் உன் மேல இறங்கி உனக்கு வேண்டியவெல்லாம் என் தேவன் செய்து பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உனக்கு சகாயம் செய்வேன், என் வீட்டின் வலதுக்காக நான் உனக்கு தாங்குவேன்னு சொல்லி கர்த்தர் இன்னைக்கு நம்மோடு கூட இடைப்படுகிறார். அல்லேலூயா. விசுவாசிங்க, என் தேவனால் எல்லாமே முடியும். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 28 காரியங்களை குறித்து சொல்லுகிற வேளையிலே அதை நீங்க நல்லா படிங்க. 3ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியா செய்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியைகளை மனுஷன் கண்டுபிடியா. ஆண்டவர் செய்யறத மனுஷனால கண்டுபிடிக்க முடியாது. இன்னைக்கு அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள் உலக நாடுகள் எல்லாம் இல்லையா, ஒன்னொன்னா கிளப்பி சொல்லிட்டு இருக்கான். ஆனா தேவனுடைய கிரியைகளை யாராலும் மனுஷன் கண்டுபிடிக்க முடியாது இல்லையா. இன்னைக்கு ஞானிகள் இருதயத்தை தேவன் இன்னைக்கு ஒரு கரத்துல வச்சிருக்கிறார் பாருங்க. இன்னைக்கு தேவன் ஊழியக்காரை பார்த்து நிலைப்படுத்துவார். ஞானிகள் இருதயத்தை என்ன பண்ணுவாரு? இன்னைக்கு அவர் கரத்துல வச்சிருக்கார். ஊழியக்காரன் வார்த்தை நிலைப்படுத்துவது தேவன் சொல்லி இருக்கிறாரா? இன்றைக்கு வார்த்தைகளை தேவன் இன்னைக்கு ஆமே என்று வாய்க்காச்சார் உங்க வாழ்க்கையில. உங்கள் தேவனை தேவன் சந்திப்பேன். இன்னைக்கு சொன்ன வசனத்தை உரிமை பாராட்டுங்க. மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் இல்லையா, அந்த வசனத்தை நாம திரும்ப வாசிப்போமா? மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும், என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என்று உன் மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த மனதுருக்கம் இந்த வாரம் முழுவதும் இருந்து உங்களை வழிநடத்த போறது. பிரியமானவர்களே, இந்த வசனத்தை உட்கொண்டவர்களாய், நீங்க இதை குறித்து தியானித்தவர்களாய் இந்த வாரம் முழுவதும் சிந்திங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் பேர்ல மகிழ்ந்திருப்பார். நீங்கள் வாழ்ந்திருக்கும்படி, மகிழ்ந்திருக்கும்படி மிகப்பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போறாரு. அல்லேலூயா. என் தேவன் செய்வார். விசுவாசம் அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தரால ஆகும். என் தேவன் சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல. உங்கள் பேரிலே அவர் மனமிறங்கி வந்து உங்களை எல்லா தேவையும் தேவன் சந்திக்க போறாராமே. இதனால நம்ம ஜெபிக்கலாமா? கண்களை மூடுவோம். கர்த்தருடைய சமூகம் மத்தியில் இறங்கி வருகிறது.
தேவன் சொல்லுகிறாரு, நான் உன் மேல இறங்கி வந்து உன்னை நான் பலப்படுத்துவேன் மகளே, உன் கண்ணீரை நான் துடைப்பேன் மகளே, உனக்கு இருக்கிற எல்லா துக்கத்தையும் ஆட்சி போடுவேன், உன் மேல நான் மனதுருகுவேன் என்று கர்த்தர் சொல்ல. கண்களை மூடுவோம், எல்லாரும் முழங்கால் படித்து கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி 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 நன்றி. உண்மை நாங்கள் துதிக்கிறோமே, சோதரிக்கிறோம் ராஜா. அப்பா, இந்த காலை விடையில நீர் உங்களோட மன உருக்கம் இப்படி இறக்கம் எங்கள் மேல் இருக்கிறதுக்காய் சோத்திரம். என்ன நடந்தாலும், யார் கைவிட்டால், உலகத்தில் என்ன அசம்பாவிதமான காரணம் நடந்தாலும் நீர் எங்களோடு இருக்கிறீர் என்று எங்களோடு பேசினீங்கப்பா. இன்றைக்கு நீர் வார்த்தையின் மூலமாய் எங்களோட நீ பேசினீரே, அதற்காய் நன்றி 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 ராஜா. இந்த காலை விடையில வேத வசனங்களை தியானிக்கும்படியாய் கர்த்தருக்கு கொடுத்த கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, நீ எங்களுக்கு போதுமானவர் ஆண்டவர், நீ வல்லவர் அப்பா. ஆண்டவருடைய பிள்ளைகளாய் எங்களை மட்டுமா வழிநடத்தினீருங்க. ஒரு நாளும் வேண்டி எல்லாவற்றையும் தேவன் சந்தித்தீரே. நம்முடைய சமூக நன்றியுள்ளவர்களாக இருக்கிற கிருபை தாங்கப்பா. இதனால் உண்மையோடு கூட யாரெல்லாம் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் மேல வல்லம் இறங்கட்டுமானவரே. இப்பொழுது அந்த பிள்ளைகள் மேல் வல்லம் இறங்குவதாக, உடைய பிரசன்னம் இறங்குவதாக, கர்த்தரை தொடுவீராக. உன்னத மானுடைய பலன் இப்பொழுதே நேரிடும்படியாய் செபிக்கிற ராஜா. கர்த்தரை பலப்படுத்தும்படியாய் நான் செபிக்கிற ராஜா. தேவன் அவனை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதும் பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்புகளை சந்திங்க. இந்த கொடூரமான இந்த வைரஸ்ல பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அப்ப எங்க தேசத்தில் சேமத்தை கட்டளையிடுவீராக. அப்பா, இந்த வியாதியின் கொடுமையை எடுத்து போடுவீராக. ஒரு சமாதானத்தை கட்டளையிடும்படியா செபிக்கிறேன் அப்பா. இந்திய தேசத்துக்கு ஒரு சமாதானத்தை கொடுங்கப்பா. அப்பா, இந்த தமிழ்நாட்டில் ஒரு சமாதானம் வருவதாக. சென்னை பட்டணத்தை கத்த ஆசீர்வதிப்பீராக. எல்லா கொலை நோய்களையும் தேவன் அகற்றி போடுவீராக. இந்த நாளிலே தேவன் எங்களுக்காக யுத்தம் பண்ணும்படியா செபிக்கிறார் ராஜா. கர்த்தருடைய கரம் எங்கள் மேல் இருக்கட்டும் ஆண்டவரே. எங்களை முற்றிலுமாய் வேலெடுத்துக் கொள்ளும், ரத்த கோட்டையில முடிமறைத்துக் கொள்ளுங்கப்பா. எழுப்புதல் இந்திய தேசத்துல உண்டாகும்படியா செபிக்கிறார் ராஜா. என் தேவன் நீர் அப்படி செய்ய போறதுக்காக சோத்திரம். இந்த நாலு பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் கர்த்தர் பேர் பேராய் தனித்தோட ஆசீர்வதிங்கப்பா. இது ஒருவரே நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கோம். உண்மையோடு நாங்கள் பேசணும். எங்களோட பேசுனீங்கப்பா. எங்களோட பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறார் ராஜா. அதை தொடர்ந்து உங்களை பிரசன்னம், கிருபை, உங்களை மகிமை எங்களோடு இருக்கும்படியா செபிக்கிறேன். சகலத்தையும் பொறுப்பேற்றுக் கொள்ளும், ஆசீர்வதிங்க, வழி நடத்துவேன். எங்களை இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் என் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் சொல்லுவோமா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பிரசாந்தத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களுக்காக. ஆமென். நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மோடு நம் குடும்பங்களிலும் சதா காலங்களிலும் தங்கி தாவிருப்பதாக. ஆமென். நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன். சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, சாத்தான் தீங்கு செய்ய முடியாது. நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன். சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, சாத்தான் தீங்கு